அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலியிருக்க பயமே சேனல் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கணக்கன்பட்டி சித்தரின் வாக்கு பார்த்திங்கன்னா பலவே நிகழ்ந்திருக்கு. பலவேறு அதிசயங்களை நிகழ்த்தியவர் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர். அவர் சொன்ன வாக்கின்படி பார்த்திங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் என்னென்ன விஷயங்கள் நன்மையாக நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 3, 2, 3 பாதங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா பஞ்சம ஸ்தானத்தில் சனின்னு, ராகு பாக்கியஸ்தானத்தில் புதன்னு, குரு சுக்கிரன் தொழிற்ஸ்தானத்தில் சூரியனு, லாபஸ்தானத்தில் கேதுன்னு, பிரியஸ்தானத்தில் சந்திரனும், செவ்வாய்ன கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதியில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழிற்ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்திலிருந்து புதனும் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. மாதம் பொறுத்தவரை எல்லா வகையிலையும் நன்மைகள் தாங்க உண்டாக போகுது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகிடும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதில் சூழ்நிலை இருக்கு, அலைச்சல் இருக்கலாம். பணவரவு இருப்பதுடன் பயணங்கள் செல்லக்கூடிய நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களை சாதகமான பலன்கள் தான் பெற போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மன திருப்தி காண போறீங்க. அலுவலகம் தொடர்பான பணிகள் சாதகமாக தான் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்த மன வருத்தங்கள் நீங்கிடுங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டு வந்து சேர்வாங்க. அதனால் மன மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். கலைத்துறையினருக்கு பயணங்கள் உண்டாகுங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஏற்ற பெறுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட வேண்டியதாக இருக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் ஏற்படலாங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் திருப்பங்களும் மாற்றங்களும் நிறைந்து இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க போகுது. மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காரியங்கள் தான் நடக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் உண்டாகிடுங்க. மனோதைரியத்தை நீங்கள் அதிகரித்திடுவீங்க. புத்தி தெளிவுடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க போகுது. தொழில் தொடர்பான விஷயங்களை அனுகூலமான பலன் தான் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைத்திடலாம். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிடுங்க. அக்கா பக்கத்திலிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியான காரியங்களை நடக்குங்க. ஆன்மீக நாட்டம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகளை பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்போகுது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு கூடுதல் மதிப்பு கிடைத்திருக்குங்க. இந்த மாதம் பொறுத்தவரை தொடக்கத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைத்திருங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் தடைப்பட்ட திட்டங்களை வேகமாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய தைரியமும் கடின உழைப்பால் பெரிய இலக்குகளை அடைய முடியும். பணியிடத்தில் உங்கள் வேலையை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. மாதத்தின் நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான சூழ்நிலையும் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலுமே நண்பர்கள் மேலதிகார உதவியுடன் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியேற முடியுங்க. நீங்கள் வாகனம் வீடு வாங்க நினைப்பவங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்குது. மாதத்தில் 3ஆவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா சற்று முன்னேற்றம் நிறைந்திருக்கும். உங்களுடைய சம்பாதிக்கும் வாய்ப்பை அதிகரித்திடுங்க. வணிகர்கள் ஒரு புதிய திட்டத்தின் முதலீடு செய்யக்கூடிய முன்பு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவங்க சிந்தனையுடன் பரிவர்த்தனை செய்யணும். மாத இறுதியில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிறைந்த சூழ்நிலை இருக்குது. மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கிரகமே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீண்ட காலம் பயணிக்க போகிறாரு. 10ஆம் வீட்டில் புதன் பயிற்சி இருப்பது பொதுவாக நல்ல பலனை தாங்க தருங்க. கிரகத்தில் நன்மை பெறக்கூடியதாக இருக்குது. பரபரப்பாக வேலை செய்பவங்க குறிப்பாக புதன் கிரகத்தால் நன்மை பெறுவீங்க. அதாவது உத்தியோகத்திற்கு பதிலாக களப்பணி செய்பவங்களுக்கு புதன் கிரகத்தால் நல்ல பலன்கள் கிடைத்திடும். மார்க்கெட்டிங் போன்றவற்றுடன் தொடர்புடைய நண்பர்களுக்கு புதன் சிறந்த பலனை அள்ளித்தரப்போகிறாரு. வணிகம் இல்லைனா வேலை போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம்.
மாதம் பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைந்திடலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யக்கூடிய காரியங்களோ சில சமயங்களில் உங்களுக்கே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். மேலும் இந்த மாதத்தில் மனதில் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போகுங்க. அந்த நேரத்தில் இறை வழிபாட்டினை நீங்கள் மனதை செலுத்துவது ரொம்பவே நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவிகளில் இருப்பவங்களுக்கோ சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவங்க கவனமாக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் மேலதிகாரிகளுடைய சுமூகமான உறவை வைத்துக்கோங்க. உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேணாம். மனிதர்களை இனம் கண்டு பழகுங்க. தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறைந்திடலாம். மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளை தடைகளுக்கு பின்னே அனுகூலம் அடைய முடியும். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி புதிய வாய்ப்புகள் கிடைத்திடும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளுடைய ஒற்றுமையான செயல்பாடுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. பயணங்களால் அனுகூலம் பெருகிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைத்திடும். உடன் பணிபுரிவருடைய ஒத்துழைப்பால் வேலை போல குறையுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கோரிக்கைகளை ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீங்க. தாய் வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களை செய்யும் சிறிதவர்களை நீங்கள் மன்னிக்க பழகிக்கோங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவியை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் 7வது வரக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே, இந்த ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான். மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் ஆட்சி வீடு இருப்பதால் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்களுடைய குடும்பம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வசதி படைத்த குடும்பமாக தான் இருக்குமா. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் நல்ல தோற்ற பொலிவோடும் பிறரை கவர்ந்திருக்கக்கூடிய கவர்ச்சி தன்மை கொண்டிருப்பீங்க. இத்தகைய துலாம் ராசினை உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நினைத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் ஏற்பட நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டிலேயே லட்சுமி குபேரனுடைய படங்களுக்கு முன்னாடி நீங்கள் சிறிது கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக படைத்து தூபங்கள் கொளுத்து லட்சுமி குபேந்திர மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை துதித்து வணங்கி வழிபடுங்க. பிறகு நீங்கள் கோவிலுக்கு போய் நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் மல்லிகை பூ சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானை மந்திரங்களை துதித்து மனதார பிரார்த்திப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமாக இருக்கக்கூடிய காஞ்சனூர் கோயிலுக்கு போய் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பெண்கள் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பதால் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆடை இனிப்புகளை தானம் வழங்குவதும் பசுமாடுகள் நெய் குரங்கு பறவைகள் உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு வழங்குவதும் சுக்கிர பகவானுடைய முழு அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெண்களையோ மற்ற பெண்களையோ நீங்கள் திட்டுவதையோ அடிப்பதையோ அவமானம் செய்வதையோ தவிர்த்துருங்க. இப்படி செய்தீங்கன்னா சுக்கிரனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். சுக்கிரனுடைய அருளும் லட்சுமி தேவியின் அருளும் உங்கள் நிலைத்திருக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் மடங்கள் போன்றவற்றுக்கு வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிற வெள்ளை கட்டிடங்களையும் பசும்பாலையும் தானமளிப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நீங்கள் செய்து வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க. துலாம் ராசி நண்பர்கள் எப்பயுமே நீங்கள் பல நற்குணங்களை கொண்டவங்க தாங்க. நீங்கள் அனைத்து இடங்களையும் சமூக அக்கறையுடன் இருப்பீங்க. அதே போல் அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவே எளிமையாக மிங்கிலாகிடுவீங்க. கதை கவிதை கலை நிகழ்ச்சிகளில் அதிகம் ஆர்வம் இருக்குது. வாழ்க்கையை அனுபவித்து வாழ ஆசைப்படுவங்க நீங்கள் தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் காதல் கூட சொல்லலாம். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, இயற்கை விலங்குகள் பூக்கள்னு அனைத்துமே நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்க தாங்க நீங்கள். மனதார அனைத்து ரசிப்பவங்களாக இருப்பீங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கக்கூடிய இடங்களை கூட நன்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பீங்க. திருமண வாழ்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திறமைசாலியாக இருக்கிறீங்க. தேர்ந்தெடுப்பதில் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் துலாம் ராசினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக்கொள்வீங்க. நீங்கள் காதலித்த மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ளணும்னு நினைப்பீங்க. அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிப்பீங்க.
அதை அவர்கள் செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உயிருக்கு மேலாக நீங்கள் மதிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் துளாராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.